இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். சம்மந்தமே இல்லாமல் இந்த ஃபீல்டில் வந்து சர்வே பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், சென்னையில் தான். 2021 22 அந்த பீரியட் தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அதே ஈவெண்ட்டு அதே வீட்டில் நான் ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ரைடை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா மேக்கப் ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், அது வாங்கி யூஸ் பண்ணேன். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னோட நேம் வீரா. நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஹேர் ஸ்டைலிஸ்ட், ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் சர்வை பண்ணிகிட்ருக்கேன். 3 இயர்ஸ் சென்னை வந்து 3 இயர்ஸாக நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணி இங்கே இருக்கேன். சொந்த ஊர் வந்து ஃபுல்லாக கள்ளக்குறிச்சி, நேட்டிவ் கள்ளக்குறிச்சியில் ஒரு குக்கிராமம். ஓகே. அங்கேருந்து வந்து எதனால் நீங்கள் சென்னை வரணும்னு நினச்சிங்க? சென்னை வரணும் அப்படின்லாம் என் ஐடியாவே இல்லை தான். மோஸ்ட்லி அப்படி இல்லை. நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். சம்மந்தமே இல்லாமல் இந்த ஃபீல்டில் வந்து சர்வே பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, சினிமாவுக்கு வரணும்னு ஆசையா இல்லை அதுக்குள்ளே வரணுங்கிறக்காக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்தீங்களா? அப்படியே அது மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. என்னன்னா, எனக்கு வந்து இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் 4 பேர். நான் பெரிய பையன், தென் தம்பி, தென் அடுத்து தங்கச்சி, இன்னொரு தம்பி. ஒரே ஒரு தங்கச்சின்றதுனால எல்லாமும் டோட்டலாக நான் தான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணுற மாதிரி. அதாவது ஹேர் ஸ்டைல்லேருந்து மேக்கப்பில் இருந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு விடுறதுனால நானே பார்த்து எனக்கு அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அழகுபடுத்தி பார்க்க ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. ஸோ அப்படியே ஊரில் இருக்கும்போது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் நான் மேக்கப் பண்ண கூப்பிடுவாங்க, நான் போய் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். அதையே நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடாது, அது இன்னும் ஒரு பிஸ்னஸ் ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஃபீல்டை கையில் எடுத்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போது அதுக்காக நீங்கள் எதாவது படிச்சிங்களா? ஆமாம், சென்னையில் தான். 2021 22 அந்த பீரியட் தான். ஒரு 3 months கோர்ஸ் வந்து இந்த சென்னையில் ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் இங்கே முடித்தேன், ஸ்டுடியோவில் முடித்தேன். ரொம்ப ஸ்ட்ரகிள். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டு வந்து வீட்டில் அலோவ் பண்ணவே இல்லை என்னை. ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அப்பா ஆசைப்பட்டதுன்னா தம்பி வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஸ்டார்டிங்கில் வாய்ப்பே இல்லை. அப்பா வந்து இதனாலே எனக்கு ஒரு 3 months பேசாமலாம் இருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு, நீங்கள் நினைக்கிறதோடு நான் பெட்டராக வருவேன் அப்படின்னு. பட் ஆனால் அப்பாவுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு ஆனால் ஓகே தான். காசு கொடுத்தது ஆனால் அப்பா தான் கொடுத்துட்டு என்கிட்ட பேசவே இல்லை. நீ படிக்கணும் ஆசைப்படுற படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். 3 months வந்து நான் இங்கே சென்னையில் ஸ்டே பண்ணேன். அதுவும் எங்கன்னா மேக்கப் எங்கே கற்றுக்கிட்டனோ அதே ஸ்டுடியோவில் நான் அங்கேயே தங்கிட்டேன். அங்கே தூங்குறது, சாப்பிட்றது, ஹோட்டலில் கிளாஸ் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 3 மாதம் அங்கே இருந்து சர்வை பண்ணேன். எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு? அதாவது ஒரு குக்கிராமத்துலேருந்து இங்கே வரீங்க, இந்த சென்னை பார்க்கும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சுதா இல்லை இங்கே சர்வைவல் பண்ண முடியும்னு நினச்சிங்களா? இல்லை, நான் படிச்சுட்டு நேட்டிவோட போயிடலான்னு ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். பட் ஆனால் நான் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 3 months வந்து மதுரையில் ஒரு யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அங்கே செட் ஆகலைன்ட்டு திரும்ப நான் நேட்டிவே வந்துட்டு ஒரு 6 months நேட்டிவில் தான் இருந்தேன். பெருசாக இன்கம் இல்லை. நான் வந்து ஐடி அந்த ஃபீல்டும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்ட் அவுட் வேறு. அதுலேயும் சர்வை பண்ண முடியும், எதுவும் இல்லை. வீட்டில் பயங்கர ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்னன்னா, நீ நினச்சதும் ஒழுங்காக இன்னும் பண்ண முடியல, நான் படிக்க வச்சதும் உன்னால் பண்ண முடியல அப்படின்ட்டு வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். அப்பா அம்மா யாருமே பெருசாக பேசலை. ஏன்னா ஆப்வியஸ்லி நான் பெரிய பையன்றதால எல்லா பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்குன்றதுனால எதுவுமே பண்ண முடியல. நானாக முடிவு பண்ணி சரி ஓகே சென்னை போனால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு சென்னை வந்து ஒரு இங்கே யாராவது தெரியுமா இல்லை? யாருமே எனக்கு தெரியாது. எல்லாமே இந்த மீடியா தான். இன்ஸ்டாகிராம் ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு அவங்கள்ட்ட கிளாஸ் விசாரித்து வந்து நான் இங்கே ஸ்டே பண்ணி நான் சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு யாரும் தெரியாது, நான் இங்கே வந்து மேக்கப் ஸ்டுடியோவில் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்டுடியோவில் வந்து படிக்கிறது ஃபுல் நம்பிக்கையில் வந்துட்டேன். இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரைடல் பண்ணியிருப்பீங்க, மேக்கப் பண்ணி, அப்போ உங்களுக்குள்ளே எப்படி இருந்தது? யாருக்கு பண்ணிங்க? ஃபஸ்ட்டு நான் பண்ண ப்ரைடல் வந்து அரும்பாக்கம் ஒரு கிளைண்ட் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு நாளன்னைக்கு, அதாவது 28 அன்றைக்கி திரும்ப அதே வீட்டில் என்னை புக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அதே ஈவெண்ட்டு அதே வீட்டில் நான் ஒரு ஈவெண்ட்டு பண்ண போகிறேன். அந்த ப்ரைடை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 5000 தான் நான் பண்ணேன் மேக்கப். இப்போ வந்து அது அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ அதே வீட்டிலேருந்து என்னை திரும்ப ஒரு மேக்கப் கூப்பிட்றாங்கன்னா என் ஒர்க்கு மேலே ட்ரஸ்ட்டு, தென் வந்து நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க் தான். அப்படி தான் நான் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. தென் வந்து ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட்டு கூட ஒர்க் பண்ணீங்க?
மேலா ஃபீமேலா? மேல் ஆர்டிஸ்ட் தான், பட் அவரோட பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் சீரியலா? விஜய் டிவி ஆர்டிஸ்ட். விஜய் டிவி ஆர்டிஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணது அவர் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, அது யாராக வேணால் இருக்கலாம். அப்போ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு? பயமாக இருந்ததா, இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சா, இல்லை அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்ற ஒரு ஏதாவது எண்ணம் இருந்ததா? ஆக்சுவலாக ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தா நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்கும்ல, ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். ஏன்னா டிவியில் பார்த்தவங்களே நம்ம வந்து நேரில் பார்க்கும் ஒரு மாதிரி நல்லாவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க கூட ஒர்க் பண்ணுன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு பதட்டம் ஹெவியாகிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் பண்ணணும். ஒரு மேல் தான், பட் ஆனால் அவர் வந்து ஹேர் டூ பண்ணி அவர் ஷோ பண்ணுவார். மோஸ்ட்லி அவரோட ஹேர் ஸ்டைலிங்கே அப்படி தான் இருக்கும், விஜய் மாதிரி. ஆமாம், ஆங்கரிங் பண்ணுறவர் தான் அவர். சரிங்களா, சிம்பிள் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அப்படியே குப்புன்னு வேர்த்துருச்சு. ஏசி ரூம்லேயே வேர்த்துருச்சு. அவ்வளோ பயம் இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக வரணும், நம்மளை எதுவும் சொல்லக்கூடாது, நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒர்க் வரணும் அப்படின்ட்டு. நான் பண்ண ஒர்க்கு பிடிச்சி போய் நெக்ஸ்ட் அவர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாரோ ஆர்டிஸ்ட்டாக, எங்கெங்கே அவர் ஈவெண்ட்டுக்கு போகிறாரோ அந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் நானே செல்ஃபாக அவர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி. அது வந்து என் ஒர்க்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்சி போனதில் விஜய் டிவிலே மோஸ்ட்லி நான் நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டேன். மேல் ஃபீமேல் அப்படின்ட்டு மேக்கப்பும் சரி ஹேர் ஸ்டைலும் சரி ரெண்டு சேர்த்து தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி நான் த்ரூ அவுட் விஜய் டிவிலும் முக்கால்வாசி ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக இருக்க ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே. இப்போது அவங்களுக்கு இந்த மேக்கப் தான் செட் ஆகுங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க, இல்லை அவங்களா எனக்கு இதான் வேணும்னு முடிவோட வருவாங்களா? ஆக்சுவலாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு மூவி பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த கதாபாத்திரம்னு ஒன்று இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் மேக்கப் பண்ணுவாங்க. டல்லாக காட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரைட்டாக காட்ட சொல்லுவாங்க. அந்தந்த கேரக்டர் ஏற்ற மாதிரி மேக்கப்பாக இருக்கும். பட் ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஈவெண்ட்டு போகிறாங்கன்னா அவங்க இன்னும் அழகாக காட்டணும், அழகாக இருக்கணும் தான் அவங்க ஆசைப்படுவாங்க. ஸோ வந்து நான் பண்ணுற ஒர்க் வந்து அவங்களோட ஸ்கின் டோனில் இருக்கணும். தென் வந்து அவங்கள வந்து டார்க்காக காட்டிருக்கூடாது, அவங்க இருக்கிற கலரை விட நல்லாவே காட்டணும், பிரைட்டாகவும் இருக்கணும், நேச்சுரலாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. உங்கள் மெட்டீரியலில் எப்படி அப்டேட் பண்ணிப்பீங்க? இப்போது நிறையா க்ரீம்ஸ் இருக்கலாம், நிறையா வந்து ஹேர் ட்ரையர் இருக்கலாம், அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஹேர் கோம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க? இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு எப்படி மாறுறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹேர் ட்ரையரோ மிஷின்ஸோ எல்லாம் அப்படி தான் வாங்கி யூஸ் பண்ணேன். அதே மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்டும் சரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அது வாங்கி யூஸ் பண்ணேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானே அப்டேட் பண்ண தான். ஃபஸ்ட்டு ஒரு 3000 பேலட் ஒன்று க்ரைலான் பிராண்டு தான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஏன்னா மேக்கப்போட பேஸே அதுதான். அது எந்த டைமில் வேணாலும், வின்டரோ இல்லை சம்மர் டைமோ எந்த டைம் வேணாலும் மேக்கப் போட்டால் நல்லாவே இருக்கும். அந்த க்ரைலான் பேலட் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 5000 ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குற அளவுக்கு நான் ஒரு நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு புது ஸ்டைல்ஸ் எல்லாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அப்டேட் ஆகிறீங்க? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியுமா? கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்டிங்கில் பண்ணதுக்கும் இப்போ நிறைய அப்டேட் ஆச்சு. இந்த 3-4 இயர்ஸ் நிறைய மாற்றம். சரிங்களா, ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரையர் பிடிச்சி ப்ராப்பராக போட தெரியாது. அது ப்ராக்டிஸ் பண்ண எல்லாம் பெட்டராக. அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க? ஏதாவது மாடல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவோம். தென் வீட்டில் இருக்க ஆளுங்க, இப்போ ஒரு க்ரூமுக்கு போகிறேன்னா க்ரூம் மட்டும் மேக்கப் பண்ண மாட்டோம், ஹேர் டூ பண்ண மாட்டோம். அங்கே அவங்க ஃபேமிலி ஆளுங்க எல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஹேர் வந்து எப்படின்னா எல்லாரோட ஹேரும் சரி எல்லாரோட ஸ்கின்னும் சரி ஒரே மாதிரி இருக்காது. நம்ம ஒரு நேச்சுரல்ஸ்க்கு ஒரு நார்மல் ஒரு பிரைட் க்ரூம் இதை மாதிரி ஆளுங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சரி. ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதான் கேட்குறேன். ஆர்டிஸ்ட் வந்து எப்படின்னா டார்க் ஸ்கின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆர்டிஸ்ட் மோஸ்ட்லி ஃபேராக அவங்க ஸ்கின்னு பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்க ஸ்கின்னு சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் சரி அவங்களுக்கு பண்ணுற ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஒரு நார்மல் ஒரு பிரைடு க்ரூம்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஏன்னா அவங்க ஸ்கின் கேர் ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ராப்பரான ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த குவாலிட்டி, அதாவது ஒரே பிராண்டில் போயிடுவீங்களா இல்லை வந்து குவாலிட்டியை பார்த்து மாற்றுவீங்களான்னு கேட்குறேன். ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான். அதாவது ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி, ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு பேபி க்ரீம் இந்த ஜெல் பேஸில் இருக்க ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி, அது ரியல் டைமில் யூஸ் பண்ணுறது தான். ரியல் டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் இருக்குது.
ஓகே. இல்லை இப்போது நான் கேட்குறது, இப்போ சீரியலுக்கு ஒரு டைப் ஆஃப் மேக்கப் பண்ணுவாங்க, இப்போது மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வந்து சீரியல் மூவி பண்ணுறதெல்லாம் அப்படி சொல்ல ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், ஹெவி கோட்டிங் போயிடக்கூடாது. பட் பிரைட் அப்படி கிடையாது. சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்க பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஷார்ட் வைக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டச்சப் ஒன்று பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அந்த க்ளோ அப்படியே அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பிரைடு பண்ண போகிறோன்னா நம்ம பண்ணுற மேக்கப் அட்லீஸ்ட் ஒரு 10 hours ஒரு 12 hours இருந்து ஆகணும், ஸ்டே இருக்கணும். ஏன்னா இடையில போய் நம்ம வேறு டச்சப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஈவெண்ட் த்ரோ அவங்களே கர்ச்சீஃப் வச்சு டச் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ப்ராப்பராக மேக்கப் பண்ணுறப்போ அழியாதா? கண்டிப்பாக ஓவர் ஸ்வெட்டிங், ரொம்ப அவங்க பாடி ஹீட்டை பொறுத்து தான் சில இதெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன தான் மேக்கப் பண்ணாலும் கண்டிப்பாக ஸ்வெட்டிங், அதாவது காற்றே போகாத ஒரு இடத்துல ஸ்வெட் ஆகாதுன்னு சொன்னால் முடியாது. ஒரு நார்மல் டெம்பரேச்சர்லன்னா ஓகேவாக இருக்கும், டச்சப் பண்ணலாம். பட் ஆனால் த்ரூ அவுட் நம்ம பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட் கூட பண்ணுற மாதிரி இங்கே ப்ரைடுக்கு பண்ண முடியாது. அதனால் இங்கே ஒர்க் நிறையா இருக்கும், ப்ரைடுக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போது சீரியலில் பார்த்தீங்கன்னா நிறையா லைட்ஸ் இருக்கும், ஹீட்டு நிறையா எவாப்ரேட் ஆகும்னு வைங்களேன். இப்போது மேரேஜ்லாம் அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் 2 பக்கம் ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. பட் சீரியலில் பண்ணுறப்போ ஃபிலிமுக்கு பண்ணுறப்போ அதெல்லாம் அழியுமான்னு கேட்குறேன். இல்லை அதுக்கு தனியாக வேறு ஏதாவது மேக்கப் டெக்னாலஜி இருக்கா? எல்லாம் ஒரு சில சின்ன சின்ன டெக்னிக் தான், ப்ராடக்ட் தான் விஷயமே. ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லாவே யூஸ் பண்ணலாம். அது வந்து அதுக்கு தான் அந்த 3 months கோர்ஸ்ன்றது. அதுக்கு தான் அந்த தேரியை வந்து நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம்னா, தேரி ப்ராப்பராக தெரிஞ்சாலே நம்ம என்ன ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அது போகிறப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்துகிட்டு போவீங்க எங்கே போனாலுமே. கண்டிப்பாக இப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பிரைடு அப்படின்னாங்கன்னா அவங்கள நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் ஒன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்குன்னா நமக்கு தெரியும் அவங்க ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னு, ஸோ அதுக்கான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. இல்லை அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க ஸ்கின் என்ன டோன்னு தெரியும், என்ன டைப்னு தெரியாது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக எல்லாமே கேரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா திடீர்னு பிரைடு மட்டும் இல்லாமல் பிரைடோட ஃபேமிலி கூட கேட்கலாம். ஸோ அதனால் அந்தந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன், அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன், அந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்ரேஷனுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ எல்லாமே கேரி பண்ணி தான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்களே மேக்கப் பண்ணிட்டு தான் வராங்கன்றாங்க. ஆமாம் ஆமாம். இப்போது அது வராங்க, பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் வேறு கேட்குறாங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட அந்த அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இருக்காது, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்போது அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு எதாவது பாதிப்பு வருமா, இல்லை அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா? அப்படிலாம் பாதிப்பு வரும் அப்படின்லாம். ஏன்னா எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே அந்த ப்ராப்பர் அந்த ஹைஜீனிக்கில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு ஃபேஸில் ஏதாச்சும் ஆகிடுச்சு, ஒரு ஷூட்டு நெக்ஸ்ட்டு போக முடியாது. ஸோ அதனால் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து ப்ராப்பராக ஹைஜீனிக்கோடு தான் இருப்பாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இப்போ நல்லாவே அப்டேட் ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். யாரையும் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியாது, நம்ம இப்படி பார்த்துக்கலாம், அது ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் எப்படி ஏமாற்ற முடியாது. அவங்களே தெரியும் அந்த ப்ராடக்ட் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ இந்த க்ரூம் பண்ணுறாங்களே, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா? ஏன்னா நிறைய இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறதுனால கேட்குறேன். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள், சாதாரண பீப்புள்ஸ்லாம் இதை போயிட்டு அதிகமாக பண்ணுறாங்க. பெரிய ஹீரோஸ்லாம் அது மாதிரி பண்ணுறதில்ல. பார்த்திங்கன்னா அவங்க இயல்பாகவே விட்டுறாங்க, டை கூட அடிக்கிறதில்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாம் கெமிக்கல்ஸு இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம உடலில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக நியூஸஸ்லாம் கூட பார்த்துருக்கேன், அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுனால இறந்து போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் என்ன மாதிரி இது? ஆக்சுவலாக அது ப்ராப்பரான ஒரு டாக்டர் கன்சல்டேஷனோட பண்ணணும். அவங்க ஹெல்த்து கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. நார்மல் ஒரு கிளினிக்கில் போய் நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது. ஒரு டாக்டரை போய் பார்த்து அதுக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்து நம்ம பண்ணோம்னா அது ஓகே பெட்டர். இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான். எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணுறது ரீசன் என்னன்னா அது ப்ராப்பராக இருக்கும். இப்போ நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படி கிடையாது. திடீர்னு நல்லா டார்க்காக இருக்காங்க, ஃபேர் ஆகும்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா போய் ஒரு நார்மல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அமௌண்ட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடுறாங்க. அது அவங்களுக்கு ஸ்கின்னே ப்ராப்ளம் ஆக்கி விட்டுரும், ஹேர் ப்ராப்ளம் ஆகிடும். பட் ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஹை பட்ஜெட்டில் பார்க்குறாங்கன்னா அந்த கிளினிக் வந்து கரெக்டான ப்ராப்பரான கிளினிக்காக இருக்கா, ப்ராப்பரான ஹாஸ்பிட்டல் அதுக்கான ஹாஸ்பிட்டலாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்து தான் எல்லாம் பண்ணுறாங்க. இல்லை அது ஓகே, நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் கேட்குறேன். இப்போ அதில் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி இருந்தாலும் அது கெமிக்கல் தானே.
அதுதான் இப்போ அதுக்காக தானே படிச்சிருக்காங்க டாக்டர்ஸுங்க. ஸோ ப்ராப்பரான டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம பண்ணோம்னாலே ஓகே தான். இப்போ நிறைய டெக்னாலஜி ரொம்ப அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயம் வெளியில் வர ஆரம்பிச்சிது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. ஸோ அது ப்ராப்பராக விசாரித்து பண்ணோம்னா எந்த ப்ராப்ளமும் வராது. வேறு உங்களுக்கு ஃபீல்டில் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்குது? இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிறைய பேரை மீட் பண்ணுறீங்க, அட்டன் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் உங்களை வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக விட்டுறாங்களா, இல்லை எனக்கு இப்படி தான் வேணுங்கிறத ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க? ஒர்க்கில் கேட்குறேன். ஆக்சுவலாக நம்மளோட ஒர்க் பிடிக்கிறதுனால மட்டும்தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஓகே. மோஸ்ட்லி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்போ அவங்களுக்கு மேக்கப் பண்ண போகிறோன்னா, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து குரேஷி அண்ணா இருக்காங்களா விஜய் டிவியில். ஸோ உங்களை இருக்கிற டோனை விட ஒரு டோன் எக்ஸ்ட்ரா காட்டுவோம். அதாவது ஒரு